ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை குக் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், ஸ்பைசி பன்னீர் ஃப்ரை. இந்த ஸ்பைசி பன்னீர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சாப்டு ஆனியன் எடுத்துக்கணும், அப்புறம் க்ரீன் சில்லி கொஞ்சம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் பன்னீரை கட் பண்ணி வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாமே தான் தேவையான பொருட்கள். இதோட கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கணும். இது 200 கிராமுக்கு 4 ஸ்பூன் அரிசி மாவும் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கணும். அந்த கடலை மாவு அதே அளவு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, இந்த எல்லா பவுடர்ஸையும் என்ன செய்யணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உப்பு எல்லா இடத்துலையும் சேர்ந்து பிடிக்கணும். அந்த மசாலாவும் எல்லா இடத்துலையும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியை அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு செமி சாலிட் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை தண்ணி ஊற்றி அது ஒரு செமி சால்ட் பேஸ்ட்டை ஆக்கி வச்சிடணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு செமி சாலிட் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போதும் 200 கிராமுக்கு. அந்த 2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாவை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு செமி சாலிட் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை செஞ்சிட்டே இருக்கணும். அதோடு நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கணும். பன்னீரை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வெட்டணும். வெட்டி அதை எடுத்து போடலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஒரு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து போட்டால் தான் எல்லா இடத்துலையும் மசாலா கரெக்டாக போய் பிடிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக மெதுவாக பிரித்து போட்டு இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். நல்லா சேர்த்துட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கணும். ரொம்ப அதிகமாக வேணாம். இந்த பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ எண்ணெயோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம இதை ரொம்ப ஹீட்டை செக் பண்ணணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கையில் தான் இதை போடணும். போட்டு 5 மினிட்ஸில் எடுத்துடணும். இல்லாட்டி இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். 5 மினிட்ஸில் கரெக்டாக 5 மினிட்ஸில் கலர் சேஞ்ச் ஆகிரும். ஒன்று தனித்தனியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ ஒன்றா போடுறோம், தனித்தனியாக போடுறோம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் திருப்பி விடணும். திருப்பி விட்டால் தான் நம்ம எல்லா இடத்துலையும் வெந்து இருக்கும். சில சமயம் பார்க்கையில் இது கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். ஏன்னா பன்னீர் என்னது சேர்த்தாலும் கலர் அது அந்த பன்னீரோட நேச்சுரல் கலரே ஒயிட்டு. அதோட நம்ம கோட்டிங்காக தான் அந்த மசாலா மேலே போட்டிருக்கோம். ஸோ அந்த சில இடம் ஒயிட்டாகவே தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போக்கு நம்ம ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்கணும். அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் இப்போ ஊற்றியாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சு வரணும். நல்லா எல்லா கடுகும் பொரிஞ்சு வந்துடணும். இல்லாட்டி கடுகு பொரியலைன்னா நல்லா இருக்காதுக்கு. எந்த ஒரு சமையல் செய்யலையும் கடுகு நல்லா பொரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சிடணும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நல்லா நிறையா வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் உடலுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சின்ன வெங்காயம்னா உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வதங்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இது சின்ன வெங்காயம் உடலுக்கு ரொம்ப நல்லது. அதோட சில்லியை போட்டுக்கிறோம். இந்த மிளகாய் என்னென்னா வதக்கையிலே போட்டுட்டோம்னா அதோடைய காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இதோட நீல வாக்கில் வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கிறோம். இந்த தக்காளி நீல வாக்கில் பொடிசாக வெட்டிக்கணும். ஏன்னா அது வதங்குறது ஈஸியாக, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இது வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீல வாக்கில் வெட்டி வச்ச தக்காளி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் இந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ வதங்கி ரெடியாக இருக்குது. இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் இதை ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெறுமனே இந்த 65 போல் சாப்பிட்டா எனக்கு இஷ்டமாக இருக்காது. நான் வந்து எப்பயுமே இந்த டொமேட்டோ, ஆனியன், சில்லி இதோடு சேர்ந்து கலந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பவுலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஸ்பைசி பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, friends. Learn and grow.